ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரீன் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு குட் நியூஸோடு வந்திருக்கேன். ஆனால் இந்த குட் நியூஸ் வந்து நான் இப்போ சொல்ல போகிறது கிடையாது. இந்த வீடியோவோட கண்டினியூஷன். அதாவது இந்த வீடியோ வந்து நாளைக்கு போஸ்ட் ஆகும், இல்லைனா நாளானைக்கு போஸ்ட் ஆகும். இது வந்து என் லைஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகே, நான் வந்து என்னோட சேட் பார்ட் என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா? 3 months பிஃபோர் என்னாச்சுன்னா, எனக்கு எங்கள் வீட்டில் என் பெரிய பையன் என்ன பண்ணிட்டான், சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தான். ஓகேவா? சைக்கிள் ஓட்டும்போது சடனாக ஒரு குழந்தை குறுக்கால் ஓடி வந்துருச்சு. பிரேக் இல்லாத சைக்கிள்ன்றதை நானும் கவனிக்கல. அந்த குழந்தை திடீர்னு ஓடி வரவும் காலில் ஏற்றிட்டான். காலில் ஏற்றவும் ரொம்ப சின்ன பொண்ணு, 2.5 வயசு தான் இருக்கும். திடீர்னு ஓடி வச்சுட்டு என்னால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் காலில் ஏற்றிட்டான். அப்புறம் வந்து நான் எப்போவுமே கெவினை நான் வெளியே விடுறேன்னா கம்பல்சரி வெளியே உட்காந்துப்பேன். நான் வெளியே உட்காந்து என்னடா ஒரு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது அந்த குழந்தைய வந்து அழுதுட்டு இருந்தா. அப்புறம் கெவினை வந்து பிடிச்சி திட்டிட்டு இருந்தாங்க அந்த ஏரியாவில் உள்ளவங்களாம். அப்போது எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. என்னடா பண்ண அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி காலில் ஏற்றிட்டேம்மா, பாப்பா அழுவுறா அப்படின்ட்டு. பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்து சண்டைக்கு வர மாதிரி வராங்க. எனக்கு ஆக்சுவலாக தெரில என்ன நடக்குதுன்னு. நானே அப்போ தான் போயிருக்கிறேன். சடனாக வந்து சண்டைக்கு வர மாதிரி எல்லோரும் சும்மா விடக்கூடாது இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. குழந்தைகிட்ட சண்டை போட போனாங்க, கெவின்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், தெரியாமல் ஏற்றிட்டான், ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன செலவாகுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா? சொல்லிவிட்டு அந்த குழந்தைய வீக்லி ஒரு 4 times ஆகுது போய் பார்ப்பேன். பார்த்துட்டு காலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பாத்ரூம் போகிறப்ப கஷ்டப்படுவா. நான் போகிறப்ப வந்து காலில் ஏதாவது ஆயில்மெண்ட் போட்டுட்ருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. கொஞ்சம் கில்ட்டாகவே இருந்தது. நான் கெவின்ட்ட வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த குழந்தை பெயின் தாங்க முடியாமல் கஷ்டப்படுறாப்பாரு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அதுலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கே வந்து 1 month ஆயிடுச்சு. நான் ஊருக்கு போயிருந்தேன் லீவ் டைமில். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லுங்கன்னா, இவ்வளோ ஆச்சு, மாவு கட்டுலாம் போட்டிருக்கோம், இன்னும் ஒரு 2 times மாவு கட்டு போட சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் ஆன செலவை வந்து கொடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, அவன் வந்து காலில் ஏற்றிட்டான் இல்லையா, ஏற்றினால அவங்க ஏரியாவில் உள்ளவங்களாம் வந்து எங்கள் ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் டெனண்ட்டு தானே, அவங்கள்ட்ட நீங்கள் சொல்ல மாட்டிங்களா, அவங்க பசங்க ரொம்ப சேட்டை பண்ணுறாங்கன்னு. இப்போ நான் என் பசங்களுக்கு ஃபோன் அதிகமாக சுத்தமாக கொடுக்குறதில்ல. சுத்தமாக இங்கே பார்க்குறதே இல்லை. டிவியில் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் பார்க்குறாங்க, அதோட சரி. அப்படி இருக்கும்போது நம்ம வெளியே தானே விளையாட விடணும். இந்த ஏரியாவில் வந்து எல்லா குழந்தைங்களும் இருக்குது, எல்லாருமே வெளியே விளையாட மாட்டாங்க. ஒரு சில குழந்தைங்க தான் வெளியே விளையாடுவாங்க. அப்போது என் குழந்தைங்கள ரொம்ப வந்து ப்ளேம் பண்ணுற மாதிரி பேசினாங்க. ரொம்ப அது கஷ்டமாக வந்துச்சு. எனக்கு அது அவங்களுக்கு புரிய வைக்க முடியலனால நான் விட்டுட்டேன். தப்பு வந்து நம்ம சைடு இருக்குது, நம்ம வந்து பேசக்கூடாதுன்ற மாதிரி விட்டுட்டேன். அப்புறம் வந்து சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வீடு காலி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. உடனே சொல்லலை, ஒரு 10 days கழிச்சு சொன்னாங்க. அப்போ நான் நினச்சேன், சரி ஓகே, இவங்க வந்து இந்த இஷ்யூனால நம்மளை காலி பண்ண சொல்லிட்டாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாமே பேசிக்குவாங்க, இந்த மாதிரி காலி பண்ணணும், இல்லை இதை ரெண்டல் அதிகமாக்குன்னா ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாமே சேர்ந்து பேசிப்பாங்க போல். ஸோ அதனால் அப்படி ஒரு ரீசன் இருக்குது, காலி பண்ண போக சொல்லிட்டாங்கன்னு பார்த்தா டிசம்பர் மந்த் சொன்னாங்க. டிசம்பர் மந்த்லேருந்து பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன சொன்னோன்னா, எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அவங்க ஒரு 2 month எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, அப்போ நீங்கள் April 30th வந்து காலி பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அப்போ இப்போ ரீசெண்டாக தான் தெரியும், மேலே இருக்கிற 2 டெனண்ட்டையுமே லீஸ்க்கு இருக்காங்க, அவங்களையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டேன். ஓகே, இந்த இஷ்யூவால் தான் நம்மளை காலி பண்ண சொல்லிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி. அது வந்து நான் அவங்கள்ட்ட கேட்கவும் இல்லை, நான் அப்படி நினச்சிக்கிட்டேன். பட் வந்து இப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோன்றதுனால வீடு தேடுறோம் கிடைக்கவே இல்லைங்க. இந்த மாதத்தில் எங்கேயுமே வீடு காலி பண்ண மாட்டாங்களாம். சித்திரை ஆரம்பிக்கும்ல, அந்த பாதியில் தான் காலி பண்ணுவாங்களாம். எனக்கு சுத்தமாக கிடைக்கல. நானும் கிட்டத்தட்ட போன இடத்துக்கே 4-5 தடவை போயிட்டேன். எங்களுக்கு வந்து கிண்டி, அதம்பாக்கம், சைதாப்பேட்டை இந்த ஏரியாவில் மட்டும்தான் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்ற எங்கே போனாலுமே எங்களுக்கு லாக் ஆகிடும். சரியா? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம்ன்றனால என்னால் தனியாக வச்சு பசங்களை பார்த்துக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றனால நாங்கள் வந்து அப்படி தான் சர்ச் பண்ணிகிட்ருப்போம். பார்த்தோம், வெயிலில் அலைஞ்சேன், திரிஞ்சேன், கிடைக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ போடவே இல்லை. இந்த 1 வாரமாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, வீடியோ போடல, லைவ் போடல, எதுவுமே போடல. ஏன்னா நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். வீடு கண்டிப்பாக நம்ம தேடணும். ஏன்னா அவங்க நிறைய 2-3 பேர் வீடு பார்க்க வந்துட்டாங்க.
அதனால் எனக்கு வந்து வீடு கண்டிப்பாக நம்ம தேடி தான் ஆகணும், இப்படியே இருந்தோம்னா சரி வராது அப்படின்ட்டு ஏதோ ஒரு வீடு பார்த்து போயிடலாம். ஏன்னா நான் யூடியூபர், எனக்கு வந்து கண்டிப்பாக வீடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணுற விஷயங்களில் முதல் விஷயம் வந்து என்னோடய பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும். அப்போ இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா வீடியோ வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி என்னோட தாட்டு. ஏன்னா அப்படி தான் நான் போட்டுட்டு வந்திருக்கேன். சடனாக ஏதோ ஒரு வீடுன்னு போய் உட்கார முடியாதுல்ல, நான் யோசிச்சு தானே எல்லாமே பண்ணணும். அதனால தான் அமைதியாக இருந்தேன். பட் இருந்தாலும் ஓகே, நம்ம வெயில் அலைஞ்சு தெரிஞ்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் அலைஞ்சேன். அப்புறம் ஒரு நோட்டீஸ் போர்டில் நம்பர் பார்த்துட்டு கால் பண்ணால் ஒரு ஏஜென்ட்டு, இன்னொரு நோட்டீஸ் போர்டில் பார்த்தா அதுவும் ஏஜென்ட்டு. எல்லா ஏஜென்ட்டும் சேர்ந்து எனக்காக 2-3 ஏஜென்ட்டு வீடு தேடுறாங்க. எல்லாருமே மாதத்தோட ஃபஸ்ட்டு ரெண்ட்டு வந்து 1 மந்த்து ரெண்ட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் சிங்கிள் பெட்ரூம் பார்த்தா 15,000 ஆகுது, டபுள் பெட்ரூம் பார்த்தா 20,000 ஆகுது. என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரே ப்ரெஷராக இருக்குது. நம்மளுக்கு சொந்த வீடு இருந்துச்சுன்னு வைங்க, இந்த பிரச்சனை இல்லைல்ல. வாடகை வீடுன்றனால தானே டக்குன்னு காலி பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாட் வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு கஷ்டமாக இருந்தது. சடனாக அப்படி காலி பண்ண சொல்லுவோம், பசங்களையும் வச்சுக்கிட்டு எப்படி நம்ம காலி பண்ணிடுவோமா, வீடு பார்த்துருவோமா, செட்டில் பண்ணிடுவோமா. ஏன்னா வீடு பார்க்குற வரைக்கும் தான் பிரச்சனை. பார்த்து முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அம்மா யாராவது வந்துடுவாங்க, ஹெல்ப்புக்கு வந்துடுவாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் வந்து வீடு பார்க்குறது தானே பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருந்தது. இயர் எண்டுன்றனால அவங்களுக்கும் வேலை இருக்கும், எனக்கு தனியாக என்னால் பார்க்க முடியல. பரவாயில்லன்னு சொல்லிட்டு காலையில் 9:30 போனால் ஈவினிங் 4 o'clock வரைக்கும், அவங்க ஸ்கூல் முடிகிற வரைக்குமே தேடுவேன். இடையில டயர்டாக இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது சாப்பிட்டு படுத்துருவேன். இப்படியே தான் போயிட்டுருந்துச்சு. அதனால தான் வீடியோ போடல, சாரி மன்னிச்சிருங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு லைஃப் ஸ்டைல். இது வந்து எப்போ மாறும்? எனக்கு என்னென்னா, இப்போ எல்லாத்துக்குமே ஒரு கனவு இருக்கும்ல. இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம ரெண்ட்டு போகிறோன்னா அடுத்து நம்ம போகிற வீடு வந்து சொந்த வீடாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம்ல. அதே தாட், அதே மென்டாலிட்டியில் தான் நான் அந்த வீட்டுக்கே வந்தேன். பட் வந்து நடக்கலை, காலி பண்ண சொல்லிட்டாங்க. மை பேட் லக்குன்னு கூட சொல்லலாம். பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு குட் நியூஸ் இருக்குது, அதே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரெண்ட்டுக்கு இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கும் ஒரு ஜாலியான, ஒரு மோட்டிவேட்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.